குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அருமையான சுவையிலையும் சுலபமான முறையிலையும் கேரட் அல்வா பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்து மேலே ஒரு சுத்தமான காட்டன் ஒன்று சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதோட சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம், கட்டி இல்லாமல். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி சேர்த்து நல்லா செவர வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம கலந்த கேரட்டு, கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க, இல்லைனா கட்டிப்பட்டுரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் போல் கலர் பவுடர் சேர்த்து இன்னுமே நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து இன்னுமே நல்லா கெட்டியாக கிளறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு ஷேப்பாக வேணும் அப்படின்னா கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.